வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை அதிரசம். சர்க்கரை அதிரசத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1.5 கிலோ, 1 கிலோ 1.25 கிலோ சர்க்கரை, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், எள்ளு 50 எள்ளு, சுக்கு பொடி 1 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். எள்ளு ஏன் எல்லாத்துலேயும் இவங்க போடுறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் கொஞ்சம் எள்ளு போட்டால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எப்பவுமே நம்ம அதிரசத்துக்கு மட்டும் அரிசி ஊற வச்சோம்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்து அந்த ஈரப்பதம் இருக்கும் போதே அரைச்சிடணும். இப்போ நம்ம சர்க்கரை அதிரசத்துக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை ஒரு அரிசியை ஊற வைக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை அதிரசத்துக்கு அரிசி அரை மணி நேரம் ஊறிச்சு. இப்போ நான் எடுத்து காய வைக்க போகிறேன். நம்ம அதிரசத்துக்கு எல்லாத்துக்குமே இப்படி ஒரு துணி இருந்தால், கொஞ்சம் திக்கான துணி இருந்தால் நல்லா இப்படி காய வச்சுருங்க. இது காய வைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது. இந்த ஈரப்பதம் இருக்கணும். பேன் கடியில் போட்டாலே போதும். அதிரசத்துக்கு மட்டும் பேன் கடியில் போடணும். இதே நீங்கள் முறுக்குக்குன்னா கொஞ்சம் வெயிலுக்கு படுற இடத்துல போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லா காஞ்சிடணும். இப்போ இந்த மாதிரி பரப்பிட்டு நீங்கள் ஃபேன் போட்டு விட்டுட்டாலே போதும். ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ இந்த ஈரப்பதம் மட்டும் போயிட்டா போதும். இந்த ஈரம், இந்த தண்ணி மட்டும் வடிஞ்ச உடனே நம்ம திருப்பி இதை ஒரு தடவை கலரி விடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஈரப்பதம் இருக்கணும். மாவு இப்படி அரிசி இப்படி கையில் பிடிச்சோன்னா இந்த மாதிரி ஒட்டணும். இது எல்லா அதிரசத்துக்குமே இப்படி தான், இதுதான் பக்குவம். அந்த துணியில் இருக்கிற ஈரமும் காஞ்சி இருக்கக்கூடாது. இப்போ காய வச்சாச்சு. இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வருவோம். இங்கே பாருங்கள், அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா காய வச்சு இப்படி மிஷினில் அரைச்சிட்டு வச்சுருக்கேன். இந்த அரிசியில் இது பாருங்கள், ஈரப்பதம் இருக்கும். இந்த ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம பாகு எடுத்துடணும். இப்போ நம்ம பாகு எடுக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இந்த சர்க்கரையை போடுவோம். 1 கிலோ சர்க்கரைக்கு 1.25 கிலோ அரிசி மாவு. கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம ஒரு 1/4 டம்ளர் மறுபடியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய டம்ளர்னால் 1 டம்ளர் கரெக்டாக வைங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். இது இந்த மாதிரி இந்த சர்க்கரை கரையிறதுக்கு நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒழுங்காக வரும். இல்லைனா ஒரு பக்கம் சர்க்கரை கரைஞ்சிரும், ஒரு பக்கம் கரையாது. அதனால் இந்த அளவுக்கு இது ஆகணும். அப்போ தான் பாகு வரும். இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக வற்றினப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி நுரக்கட்டி வரும். இன்னும் கொஞ்சம் வரணும்.
இந்த மாதிரி கண்டிப்பாக இப்படி பபுள்ஸாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் தண்ணி வச்சு இந்த மாதிரி விட்டு பார்த்தோம்னாக்கா தெரியும். இப்படி உருட்டி விட்டால் அது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜவு மிட்டாய் மாதிரி இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுன்னா பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம இதை சிம்மில் வச்சுட்டு ஏலக்காய் பொடி போட்டுடலாம், சுக்கு பொடியும் போட்டுடலாம், வெள்ளை எள்ளு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போடுவோம். ஃபுல்லாக போட்டோம்னா சர்க்கரை வந்து இப்போ சில டைம் ஒவ்வொரு சர்க்கரைக்கும் ஒவ்வொரு மாதிரி மாவு வந்து இழுக்கும். அதை வந்து நம்ம பக்குவமாக பார்த்துக்கணும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிண்டணும்னா எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ மாவு போட்டுட்டு மீதி மாவு நிப்பாட்டி வச்சிடலாம். இந்த அளவுக்கு இப்படி திக்காக இருக்கணும். நீங்கள் உடனே செய்கிறதுனா இன்னும் கூட கொஞ்சம் மாவு போட்டு கலரிக்கலாம். இல்லை எடுத்துட்டு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழித்து நம்ம செய்யலாம் அப்படின்னா இந்த பக்குவத்தோடு நிறுத்திடணும். இப்போ நான் வந்து உடனே செய்ய போகிறேன், அதனால் இந்த அளவுக்கு நான் திக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம முடித்த உடனே கொஞ்சம் வந்து மேலே ஆயில் போட்டுட்டிங்கன்னா வரவரன்னு ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம பாகு எடுத்து முடித்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி உருட்டினோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சக்கரை அதிரசம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம லைட்டாக இந்த பேப்பரில் வந்து எண்ணெய் போட்டுக்கணும். இந்த மாதிரி பாலித்தீன் பை ஏதாவது இருந்தால் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எண்ணெயை தடவிட்டு இப்படி தட்டணும். இந்த அளவுக்கு திக்னஸ் தட்டினா போதும். ரொம்ப மெலிசாவும் தட்டக்கூடாது. எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன் ஏற்கனவே, நான் சூடாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆளே செய்கிறதுக்கு இப்படி பொறுமையாக இப்படி தட்டி நம்ம போட்டுக்கலாம். ஒன்று வந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது போடணும், இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்படி ஒன்று மேலே வரும்போது நம்ம அடுத்ததை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது மேலே வந்தவுடனே இதை திருப்பிடணும். மாவு வந்து நம்ம திருப்பி வந்து அந்த பாகு எடுத்ததுலேருந்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். வந்து இது மேலே வந்திருக்கு, இதை திருப்பிட்டு நம்ம அடுத்த இதுவை போடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த கலர் வந்தோடனே இதை எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி அதிரசம் அமுக்கிறது வந்து கடையில் விற்கிது. இதில் வச்சு இப்படி இந்த எண்ணெய் வர்றதுக்கு இப்படி லைட்டாக அமுக்குங்க. இப்படி அமுக்குனிங்கன்னா அமுக்கிட்டு இந்த மாதிரி கரண்டி, ஜல்லி கரண்டியோ இல்லை தோசை கரண்டியோ எடுத்து இப்படி வச்சுருங்க. இப்போ வந்து இதை திருப்பி விட்டுறலாம். ரொம்ப மெலிசாக தட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இந்த ரவுண்டு
அடுப்பு வந்து இதுக்கு திட்டமாக எரிஞ்சால் போதும், ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. எண்ணெயும் மீடியமாக காயணும். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுன்னா ஒரு மாதிரி மொடன்னு ஆகிடும். சப்போஸ் நம்ம இந்த பாவு எடுத்துட்டு நம்ம செய்கிறதுங்காட்டி அப்படி கல் மாதிரி ஆயிடுச்சுன்னா மாவு பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் சுட சுட பால் காய்ச்சி அந்த மாவில் வந்து கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சிக்கங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கீழே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி மூடி உள்ள டிஃபன் பாக்ஸை வச்சு இப்படி அமைக்கிக்கலாம். ஏன்னா அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய குடிச்சிரும். இதை திருப்பிட்டு நம்ம அடுத்ததை போடுவோம். இப்போ திருப்பினதுமே எப்பவுமே வந்து நம்ம அதிரசம் போடும்போது ஒன்று திருப்பினதுக்கப்புறம் தான் அடுத்ததை போடணும். உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் செஞ்சு காமிச்சிருக்க இந்த பலகாரம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.